வடபள்ளி நல்லா இருக்குடா. இல்ல லிபர்ட்டி தான் நல்லா இருக்கு. ஜம்முனி ஜம்முன்னு இருக்கு. டிவிஎஸ் ஸ்டாப் மச்சி. அண்ணா பல போலீஸ் சாப்பாடு வாங்க வரீங்களா? சும்மாதான். லாக்கப்லயே சும்மா தான் வச்சுப்போம், ரெண்ட் வாங்க மாட்டோம். வேலையை பார்த்துட்டு போவீங்களா? குட் மார்னிங். உள்ள போங்க. போங்க சார், போங்க உள்ள. ரைட் ரைட். சத்தம் போடாதீங்க. ஓடுற பஸ்ல நம்ம ஏன் ஏறினாங்க? உள்ள பண்ணிட்டு சார் நாங்க உள்ள போங்க சார். யார் வழி நிக்காதீங்க, போங்க. ஃபுட்பால் நிக்க உள்ள போங்க சார். இட்ஸ் ஓகே. யார் மாதிரி ஏன் வழியில நின்று தொல்லை பண்றீங்க? மேல வாங்க சார். சார் உள்ள போங்க சார். ஒரு பொண்ணு இடுப்பு மேல கைய வச்சான். இடுப்புல கை வச்சுக்க இந்த அடிக்கிறாங்க. இவ்வளவு அடி விழுகுன்னு தெரிஞ்சிருந்தா அவன் வேற எங்கேயாவது கைய வச்சிருப்பான். எங்கேயா போற? நானும் 2 அடி அடிக்கிறேங்க. வீடு வாங்கிட்டியா? இல்ல இல்லைங்க. வீடு வாங்கிட்டு போய் அடியா. தர்ம அடினா ஓடி போய் அடிப்பீங்களே. என்னடி நீ பாட்டுக்கு இங்கே இறங்கிட்ட? நான் அந்த ரவுடியோட டிராவல் பண்ண முடியாதுரி. ஏன் சிரிக்கிறீங்க? சோ நீங்க அவனை தண்டிச்சிட்டீங்கல்ல? பின்ன அவன் செஞ்சதுக்கு அவனை சும்மா விட சொல்றீங்களா? நோ நோ, அவனை தண்டிச்சுதான் ஆகணும். ஆனா தண்டிக்க உங்களுக்கு எல்லாம் என்ன யோகிதை இருக்குன்னு தான் தெரியல. தப்புக்கு முதல் காரணமே உங்க ட்ரெஸ் தான். நம்ம நாட்டோட பட்ஜெட் பற்றாக்குறை உங்க ட்ரெஸ் அளவுலயே தெரியுது. பொதுவா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணா உடம்பு கொஞ்சம் தான் தெரியணும்பாங்க. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் தான் தெரியாம இருக்கு. இந்த நிலைமையில உங்களை ஒரு ஆம்பளை பார்த்து அவன் மனசு தடுமாறலன்னா அவன் ஆம்பளையே இல்ல. உங்களுக்காக பறிஞ்சுக்கிட்டு இந்த தர்மாடிகளை வாரி வாரி தந்தாங்களே பாரி வள்ளலுங்க, அவங்க எல்லாம் யாரு? உங்களை கண்ணாலே பார்த்து பொறுமனவனுங்க. அடப்பாவி நம்மள முந்திக்கிட்டு கை வச்சுட்டானேன்னு எரிச்சல் அடிச்சிருக்கானுங்க. அவனை தண்டிக்க நீங்க எல்லாம் கிளம்பி இருக்கீங்க. என்னது ஏடா கூடமா இருக்கு? இத வர்ற வேகத்துல அக்கவுண்டன்ட் நாராயணசாமி தெரியாம தள்ளிட்டு வாங்கிட்டேன். அவர் இப்படித்தான் இங்க லீவ். இது என் பிகில் அப்படிதான். நான் அடிச்சாதான் சத்தம். பாத்ரூம் போன ராகம் பாத்தியா? சேச்சே, அடுத்தவங்க பாத்ரூம் போகும்போது பாக்க. ஆஹா, என்ன புத்திசாலித்தனம். டேய், நமக்கெல்லாம் சிறுகுடல் பெருங்குடல். ஆனா அவனுக்கு சிறுகுடல் பெருங்கடல். எதுக்கும் அவன் பாத்ரூம் போ 2 பக்கெட் தண்ணி ஊத்து. பாத்ரூமுக்கு நான் தண்ணி ஊத்தணுமா? எங்க பரம்பரையை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க பரம்பரை பத்தி தெரிஞ்சுதான்டா பேசுறேன். பாத்ரூமுக்கு தண்ணி ஊத்துற பரம்பரையா எங்க பரம்பரை? கேட்டுக்கோ புள்ளனே, பல வருடங்களா எங்க பரம்பரையில யாரும் பாத்ரூம் பக்கம் போனதே இல்ல. குடும்பமே அடப்பு குடும்பமா இல்ல, ஆரோக்கிய குடும்பம். ஆஹா, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு அழகு. இந்தியாவிலே என் பேரை தெளிவா சொன்ன முதல் ஆள் நீங்க தான். என்ன என்ன யாருன்னு தெரியுமா? மன்மத ராஜ். மதுரையில சிவனை எரிச்சாரு. ஆமா, ஏழுமலை நக்கீரரியா? அவரு பரம்பரையில வந்தவன் நான். ஆஹா, நான் என்ன பாக்கியம் பெற்றேன், என்ன பாக்கியம் பெற்றேன். ஐயன்மீர், தமிழ் வளர்த்த பரம்பரையா தங்கள் பரம்பரை. தங்களின் அகன்ற ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குங்க. என்னது? கால்ல கவுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். தம்பி, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் எடுக்கிற படம்
தமிழ் வளர்க்கிற படம். அப்படி என்ன படம்? கோவலன் மனைவி. அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி பேர்ல தான் எடுக்கணுமா? சும்மா இருப்பா. அடுத்த மாசம் ஷூட்டிங் வச்சிருக்கிறேன். இவர் ஒரு பெரிய டைரக்டர், இன்னும் ஹீரோயினிய பிடிக்கலையா? டோன்ட் மேக் மீ டென்ஷன். நான் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு ஹீரோயினுக்கோசர தெரு தெருவா ரோடா சந்து சந்தா லோலோ லோலோ நாய் மாதிரி அலையற என்ன பார்த்து கேட்கிற கேள்வியாதே? நீ பாக்குற ஹீரோயினி எல்லாமே வீடு கூட்டுறவ மாதிரி இருக்கா ஐயா. அதுக்கு ஒரிஜினலாவே வீடு கூட்டுறவளை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதை கவனிங்க. கல்கத்தாவில் ஹிந்தி பட வேலை இருக்குது. ஐயா, நல்ல கனமான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. நக்கீரர் பரம்பரையில உள்ளவரு உன்னை நம்பி படம் எடுத்தாருன்னா துரும்பாயி தரிமி பரம்பரைக்கு மாதிரி தெரு தெருவா அலைய போறாரு. அது நீ இந்த சகல் மாஸ்கி பிகில்ஜான நம்பி தோத்ததா சரித்திரம் பூகோளம் விஞ்ஞானம் எதுவுமே இல்ல. Now I got a heroine. எக்கேடும் கெட்டு ஸ்மைல் மை ஹீரோயின். Hey! 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 மயிரியே அப்பலேட்டா அப்பலேட்டா அப்பலேட்டா. No, don't touch me. எக்ஸ்கியூஸ் மீ. ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருந்தா ஹீரோ வந்துட்டீங்க. Pleased to meet you. I am Sagal Maski Bigil John born in Salmalagan. Sagal Maski. John. Okay. Typist Meraga. Good morning. Salam alaikum. Namaskar. வணக்கம் வரையும் எல்லா லாங்குவேஜிலும் இது மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டா அலே what a shape. அதிலா பாக்கா. விசில் ஊதுங்க, விக்கிக்கும் போல இருக்கு. இந்த விசில பத்தி நீங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இப்போ அது கேட்டிங்களே, நியூலி அப்பாயிண்டட், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்க பார்க்க வேண்டியது என்ன இல்ல, மூஞ்சி பார்த்தா தெரியுது. உள்ள திவ்யான்னு ஒரு மேடம் இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்க வச்சுங்க, எல்லா விஷயம் சரியா போயிடும். Thank you. I am Sagal Maski. John. Thank you. Good morning. Mr. Madan, you go upstairs. அங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க. எம்டியை பார்க்கணும்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் மிஸ்டர் சாமி உங்க சீட்டை காட்டுவாரு. மிஸ்டர் சுந்தர் உங்க வேலை என்னன்னு சொல்லுவாரு. பை தி பை, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பத்மா, ஹாய். 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 என்னடா கண்ணா, யாரா அது? பட்டாச்சா? கண்ணுல பட்டாச்சா? அது என் ஃப்ரெண்டோட அக்கா மாமா, பேரு பத்மா. பிறந்து உடனே ஜாதகத்தை சொல்லிடுவியே கண்ணா, போர் அடிக்குது. அக்கா தானே, ஒரு தடவை நானே பட்டத்தை விடுறேன். வயசுக்கேத்த வேலையை பாருங்க மாமா. அதனால தான் சொல்றேன், பட்டத்தை நான் விடுறேன்னு. மாமா ஓகே ஓகே ஓகே, நீ விடு. மாமா, இப்ப அந்த பட்டத்தோட கனெக்ஷன் தர போறேன். வேண்டாண்டா டேய், அந்த நூல் மாஞ்சா நூலா இருக்க போகுது. எந்த மாஞ்சாவும் என்கிட்ட நோஞ்சா மாமா. என்ன மாமா, அந்த பட்டம் விலகி போகுது? அது பொம்பளை விடுற பட்டம்டா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாமே இருக்கும். நீ தாண்டா வளைச்சு பிடிக்கணும். குட் மார்னிங் மிஸ்டர். கண்டிக்க வேண்டிய நீங்களே இப்படி கைத்தட்டி பாராட்டா என்ன அர்த்தம்? அது ஜஸ்ட் பட்டம். தடுமாறுற வயசு அவங்களுக்கு, சரியான வழி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. கண்ட சினிமா படங்களை பார்த்துட்டு இந்த வயசுல அடாலசென்ட் லவ் அது இதுன்னு அலையறதுக்கு தான் இவங்க லாய்க்கு. அத சரியா தட்டி கேட்காம ப்ராப்பரா கைட் பண்ணாம அவன் குட்டி செவராகிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ விடுறா. சூர்யா, அடுத்த வாரம் உனக்கு வரப்போற பிறந்த நாளுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பு. நல்லா இருக்கா? எதுக்கா பணம்? போன மாசம் நான் ஓவர் டைம் வேலை செஞ்சேனே, எதுக்கு தெரியுமா? இதுக்காகத்தான். எனக்கே ஞாபகம் இல்லாத என்னோட பிறந்த நாள் உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு?
உன்னோட பிறந்த நாள் எப்பன்னு உனக்கு தெரியுமாக்கா? தெரியாது சூர்யா. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னையே மறந்துட்டேன். இப்ப நான் கூட பிறந்தவ ஸ்தானத்துல மட்டும் இல்ல, பெத்தவ ஸ்தானத்திலயும் இருக்கேன். நல்லபடி பரீட்சைக்கு. எதுக்கு அந்த புத்தகம்? அது வந்து நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத போலியான கற்பனைகளை, ஆபாச குப்பைகளை கதைங்கிற பேர்ல எழுதுறாங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் தற்கொலை, அபார்ஷன் அப்படி இப்படின்னு முடியும். இந்த மாதிரி காதல் கதைகளை படிச்சுட்டு கேட்டு போகாதடி. முதல்ல அந்த புத்தகங்களை தூக்கி எறி. தூக்கி எறிடி. தூக்கி. திவ்யா, உன் மனசு சங்கடப்படும்படியா சூர்யா ஏதாவது செய்துட்டாளா? அவ சின்ன பொண்ணுமா, அவ செய்யறதெல்லாம். கோலத்தை பார்த்து எரிச்சல் ஆயிடுறாங்க. மொட்டை மாடியில யதார்த்தமா ஜோக்கா பேசினது கேட்டுட்டு கண்ணாபின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆபீஸ்ல லவ் லெட்டர் எழுதினவனை பார்த்து திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஏதோ காதல் விஷயத்துல ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆமாப்பா, திவ்யா ஒருத்தனை காதலிச்சா. உன்னோட ஆபீஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ வேலைக்கு சேர்ந்தா. டியர் ஸ்டாஃப், இன்னைக்கு நம்ம நிறுவனத்தோட ஆண்டு விழா. இந்த நல்ல நாள்ல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சியில முதலாவதா சாத்தனூர் சகாதேவன். இந்த சாத்தனூர் சகாதேவன் கிட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கு. மைக் ஒண்ணுதான் இருக்கு. அதுல சில துடிகளை உங்களுக்கு அப்படியே தெளிச்சு விடுறேன். நீங்க வறுமையின் நிறம் சிகப்பு படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி இப்படின்னு ஒரு பாட்டு. இத சுருளிராஜனும் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை உங்களுக்கு பாடி காட்டுறேன். சின்னம்மா இருக்கு, கண்ணம்மா இருக்கு, ஓரங்கட்டி செல்லாத்த தன்னானி நன்னா இன்னாடி பொண்ணு தானத்தானி தானி நன்ன ஓரங்கட்டி சும்மா நில்லு தனன தனன. இன்னொரு அடி பாடு. ஓரங்கட்டி எத்தி பார்த்தா பாம்பு. அடுத்தது காதல் பாட்டு. கண்ணே தொட்டுக்கவா ஒட்டிக்கவா அவனிதாமணி அவன மோகினி வந்தாடிம்பா. இது இந்த காலத்து பாட்டு. இதே பாட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நான் அதை பாடி காட்டுறேன். கண்ண தொட்டுக்கவா ஒட்டிக்கிட்டு வட்டிக்கவா வனிதாமணி வனமோகினி வந்தாடு கனியோ கனி ருட்டியோ தனி ஒன்று ஆடட. அப்படி சாங்க. அடுத்ததாக செல்வி திவ்யா வீணை வாசிப்பார்கள்.
தேடி பறவை வந்ததே மலரிது மலரிது மனமிது மயங்குது ஓடி